அடுத்த அறை ரொம்ப இருட்டா இருந்தது. அவங்களால எதையுமே பார்க்க முடியல. ஆனா உள்ள காலடி எடுத்து வச்ச அடுத்த வினாடி அந்த அறையோட கண்கவர் அழக வெளிப்படுத்தும் விதமா ஒளி வெள்ளம் அறை முழுசும் பரவுச்சு. அப்பதான் கவனிச்சாங்க அவங்க ஒரு பிரம்மாண்டமான செஸ் போர்டோட முனையில கருப்பு செஸ்மேனுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்கிறத. அதுங்கெல்லாம் அவங்கள விட ரொம்ப உயரமா கருங்கல்ல செதுக்கப்பட்ட சிலை மாதிரி இருந்தது. அந்த அறையோட இன்னொரு திசையில வெள்ளை நிற சதுரங்க காய்கள் அவங்கள நோக்குனபடி நின்னுகிட்டு இருந்தது. அதை பார்த்து ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினிக்கு ஒரு நிமிஷம் உடம்பு நடுங்கியே போயிடுச்சு. நிமிர்ந்து நின்னுக்கிட்டு இருந்த அந்த ஒயிட் செஸ்மேன் எதுக்கும் முகமே இல்ல. நாம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு ஹாரி முணுமுணுத்தான். அதான் அப்பட்டமா தெரியுதே, நாம விளையாண்டாதான் இந்த ரூமை கடந்து போக முடியும் அப்படின்னு சொன்னா ரான். ஒயிட் பீசஸ்க்கு பின்னாடி இன்னொரு கதவு தென்பட்டது. ஆனா எப்படி அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப பதட்டமா கேட்டா. எனக்கு என்ன தோணுதுன்னா நாமளும் ஒரு செஸ்மேன்னா நின்று விளையாடணும் போல அப்படின்னு ரான் சொன்னான். அவன் அந்த பிரம்மாண்ட செஸ் போர்டில் இருந்த கருப்பு குதிரையை நோக்கி நடந்து போய் அதை நோக்கி கையை நீட்டின அடுத்த வினாடி ஏதோ புத்துயிர் பெற்ற கணக்கா அந்த குதிரை தன்னோட கால்களை தரையில ஊனி கவசம் அணிஞ்சு அதோட தலையை திருப்பி ரானை கீழே குனிஞ்சு பார்த்தது. உங்களோட சேர்ந்து நாங்க விளையாண்டாதான் இந்த இடத்த கடக்க முடியுமா அப்படின்னு ரான் தயங்கினபடியே கேட்டான். அந்த கருப்பு குதிரை தலையசைச்சுது. ரான் மற்ற 2 பேரையும் திரும்பி பார்த்தான். நாம ஏதாவது 3 பிளாக் பீசஸ்க்கு பதிலா நின்று தான் விளையாடணும் போல அப்படின்னு ஏதோ யோசிச்சபடியே ரான் சொன்னதை கேட்டு ஹாரியும் ஹெர்மாயினியும் அமைதியா நின்னாங்க. கடைசியா ரான் சொன்னா, நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க, நீங்க 2 பேரும் அவ்வளோ நல்லா செஸ் விளையாட மாட்டீங்க. நாங்க வருத்தம்லாம் ஒன்றும் படல அப்படின்னு ஹாரி சட்டுன்னு சொல்லிட்டு, என்ன செய்யணும்னு சொல்லு, நாங்க செய்யறோம் அப்படின்னா. சரி ஹாரி, நீ அந்த பிஷப் நிக்கிற இடத்துக்கு போ. ஹெர்மாயினி, நீ அந்த காசலுக்கு பதிலா போய் நில்லு. அப்போ நீ அப்படின்னு கேட்டதும், நான் குதிரையா விளையாட போறேன் அப்படின்னா ரான். அந்த செஸ்மேன் எல்லாம் அவங்க பேசினது நல்லா கவனிச்சிருக்கும் போல. உடனேயே ஒரு நைட், ஒரு பிஷப், ஒரு காசல் 3 ஒயிட் செஸ்மேனுக்கு முதுக காமிச்சபடி திரும்பி நடந்து அந்த போர்டை விட்டு வெளியேறின உடனேயே காலியா தென்பட்ட 3 சதுரத்திலையும் போய் ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி நின்னாங்க. ஒயிட் தான் முதல்ல விளையாட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னபடியே ரான் போர்டை உத்து பார்த்துக்கிட்டே நின்னான். வெள்ளை சிப்பாய் 2 சதுரங்கள் தாண்டி முன்னாடி வந்தது. ரான் பிளாக் பீசஸ வழி நடத்த ஆரம்பிச்சான். அதுங்க சத்தமே இல்லாம அவன் சொன்ன இடமெல்லாம் நகர்ந்து போச்சு. ஹாரியோட கால்கள் நடுங்கிக்கிட்டே இருந்தது. ஒருவேளை அவங்க தோத்துட்டா என்ன ஆகும்? ஹாரி வலது பக்கமா டயகனலா 4 சதுரங்கள் முன்னாடி நகர்ந்து போனான். அவங்களோட இன்னொரு குதிரை வெட்டப்பட்டப்பதான் அவங்களோட முதல் அதிர்ச்சி அரங்கேறுச்சு. ஒயிட் குயின் அதை அடிச்சு நொறுக்கி தரையில தள்ளி இழுத்துட்டு போய் போர்டுக்கு வெளியில போட்டது. அங்க அது அமைதியா தலையை கீழே தொங்க போட்டபடி படுத்து கிடந்தது. ரான் அதை பார்த்து நடுங்கினபடியே, ஹெர்மாயினி, நீ போய் அந்த பிஷப்பை வெட்டு அப்படின்னு சொன்னான். ஒவ்வொரு கருப்பு காயின்ஸை வெட்டுற சூழ்நிலை வந்தப்பவும் ஒயிட் பீசஸ் எந்த இரக்கமும் காட்டாம வெட்டி தள்ளுச்சு. சுவரை ஒட்டி பிளாக் பிளேயர்ஸ் எல்லாம் சோர்ந்து சரிஞ்சு போய் கடந்தது. திடீர்னு தான் ரான் உணர்ந்தான் ஹாரியும் ஹெர்மாயினியும் ஆபத்துல இருக்காங்கன்னு. ஏன்னா அவ்வளோ நேரமும் அவனே அந்த போர்டு ஃபுல்லா பாஞ்சு போய் அவங்க இழந்த அத்தனை பிளாக் பீசஸ்க்கு இணையான ஒயிட் பீசஸை வெட்டி சாச்சு தள்ளியிருக்கான். நாம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம், நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு முணுமுணுத்தான். ஒயிட் குயின் காலியான அதோட முகத்தை திருப்பி ரானை பார்த்துச்சு. சரி, அதுதான் ஒரே வழி அப்படின்னு மெல்லமா சொன்ன ரான், நான் வெட்டுப்பட்டாகணும் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு, நோ அப்படின்னு ஹாரியும் ஹெர்மாயினியும் கத்துனாங்க. செஸ்ஸுன்னா அப்படிதான் அப்படின்னு கத்தி சொன்ன ரான், நாம சில தியாகங்களை பண்ணி தான் ஆகணும். நான் இப்ப நகர்ந்தேன்னா அது என்னை வெட்டிடும். அப்ப ஹாரி போய் ஒயிட் கிங்க்கு செக்மேட் வைக்கலாம். ஆனா நீ ஸ்னேப்பை தடுக்கணுமா இல்லையா? ரான், பாரு, நீ சீக்கிரமா வேலையை முடி. ஸ்னேப் ஏற்கனவே கல்லை எடுத்திருப்பாரு. ரான் சொன்னது சரிதான். அவங்களுக்கு வேற என்னதான் வழி இருக்கு? ரெடியா அப்படின்னு கேட்ட ரான் முகம் வெளுத்து போய் இருந்தது. ஆனா அவன் எண்ணத்துல அவன் தீர்மானமா இருந்தான். நான் இப்ப போறேன், நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சும்மா இங்க சுத்திக்கிட்டு இல்லாம நேரா கதவை தாண்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரான் முன்பக்கமா நகர்ந்ததும் ஒயிட் குயின் துள்ளி எழுந்தது. அதோட கருங்கல் கரங்களால ரானை தலையிலேயே வேகமா தாக்குனதும் அவன் சரிஞ்சு போய் தரையில விழுந்தான். ஹெர்மாயினி பயத்துல சத்தம் போட்டு அலறிட்டா. ஆனா அவளோட சதுரத்துல இருந்து நகரல. ஒயிட் குயின் அவனை இழுத்துட்டு போய் ஒரு பக்கமா போட்டது. அவன் நாக் அவுட் ஆன மாதிரி கடந்தான். ஹாரி நடுங்கினபடியே இடது பக்கமா 3 கட்டங்கள் நகர்ந்தான். ஒயிட் கிங் அதோட கிரீடத்தை கழட்டி ஹாரி கால் பக்கமா வீசி எறிஞ்சது. அவங்க ஜெயிச்சிட்டாங்க. செஸ்மேன் எல்லாம் கதவுக்கு வழி விட்டு விலகி நின்னது. வழியோட ஒரு தடவை ரானை திரும்பி பார்த்துட்டு ஹாரியும் ஹெர்மாயினியும் கதவை கடந்து அடுத்து வந்த பாதைக்குள்ள நுழைஞ்சாங்க. ஒருவேளை அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொன்ன ஹாரி தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிட்டான். அடுத்து என்ன வரும்னு நினைக்கிற அப்படின்னு ஹெர்மாயினி கிட்ட கேட்டான். நாம இதுவரை ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட்டோட டெவில்ஸ் நேர தாண்டி வந்திருக்கோம். ப்ரொஃபசர் ஃபிளிட்விக் தான் சாவிகளுக்கு மந்திரம் போட்டிருக்கணும். அப்புறம் ப்ரொஃபசர் மெகோனகல் தான் செஸ்மென்னுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபிகர் பண்ணி அதுங்களை உயிர் பெற வச்சிருக்கணும். அப்படின்னா இன்னும் குவிரிலோட ஸ்பெல்ஸும் ஸ்னேப்பும் தான் மிச்சம். அவங்களுக்கு முன்னாடி இன்னொரு கதவு வந்தது. ஆல்ரைட் அப்படின்னு ஹாரி முணுமுணுத்தபடியே, வா போலாம் அப்படின்னு சொன்னபடியே ஹாரி கதவை தள்ளி திறந்தான்.
அங்க ஒரு கொடூரமான நாத்தம் அடிச்சது. சட்டுன்னு 2 பேரும் அவங்க ரோப்ஸை வச்சு மூக்க மூடிக்கிட்டாங்க. கண்ணெல்லாம் கலங்கி போய் அவங்க பார்த்தாங்க. ஹாலோவின் அன்னைக்கு பார்த்ததை விட பெரிய சைஸ்ல தரையோட தரையா ஒரு பெரிய பூதம் தரையில அடிபட்டு படுத்து கிடந்தது. நல்ல வேளை இது கூட சண்டை போடுற நிலைமை வரல அப்படின்னு சொன்னபடியே 2 பேரும் அதோட மிகப்பெரிய கால்களை கவனமா கடந்து போய் அப்பாடா இப்ப மூச்சு விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்த இன்னொரு கதவை இழுத்து திறந்தப்போ அடுத்து என்ன வரப்போதோன்ற பயத்திலேயே பார்த்தாங்க. ஆனா பயமுறுத்துறபடி அங்க எதுவும் இல்ல. அங்க ஒரு டேபிளும் 7 வெவ்வேறு வடிவங்களான பாட்டில்ஸும் வரிசையா அடுக்கப்பட்டிருந்தது. ஸ்னேப் ஓடுது அப்படின்னு சொன்னபடியே ஹாரி நாம இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டான். அவங்க அந்த அறையோட வாசலை தாண்டின உடனேயே அந்த வாசப்படியில நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிச்சிச்சு. அது சாதாரண நெருப்பு போல இல்லாம பர்பிள் கலர்ல இருந்தது. அதே நேரம் அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துக்கு எதிர் திசையில அந்த அறையை தாண்டி போகிறதுக்காக இருந்த இன்னொரு கதவு கிட்ட கருப்பு நிற ஜுவாலை பத்தி எரிய ஆரம்பிச்சது. அவங்களுக்கு முன்னையும் பின்னையும் நெருப்புக்கு நடுவுல நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அங்க பாரு அப்படின்னு சொன்னபடியே ஹெர்மாயினி அந்த டேபிள் மேல இருந்த பாட்டில்ஸ்க்கு பக்கத்துல இருந்த ஒரு பேப்பர் ரோலை கையில எடுத்தா. அவளுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த ஹாரி அவளோட தோல் வழியா எட்டி பார்த்து அதுல என்ன எழுதியிருக்குன்னு படிக்க ஆரம்பிச்சான். முன்பக்கம் நீங்க எதிர்கொள்ள வேண்டிய ஆபத்தும் பின்பக்கம் உங்களுக்கான பாதுகாப்பும் இருக்கு. எங்கள்ல 2 பேர் உங்களுக்கு உதவி செய்வோம். அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எங்க 7 பேர்ல ஒருத்தங்க உங்களை முன்னோக்கி செல்ல அனுமதிப்போம். மற்றும் ஒன்று உங்களை பின்னோக்கி செல்ல வைக்கும். எங்கள்ல 2 பேர்ல வெறும் வைன் தான் இருக்கு. ஆனா 3 கொலைகாரங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுங்க, இல்லைன்னா காலம் முழுசும் இங்கே இருந்துடுங்க. சரியானதை தேர்ந்தெடுக்க உதவ 4 குறிப்புகளும் தருவோம். முதலாவது, எவ்வளவு தந்திரமாக விஷம் மறைந்திருக்க முயற்சி செய்தாலும் அதை வைனின் இடது பக்கம் கண்டுபிடித்து விடலாம். இரண்டாவது, முதலும் கடைசியும் முற்றிலும் வேறு, ஆனால் எதுவுமே உங்களுடைய நண்பன் அன்று. மூன்றாவது, தெளிவாக பார்த்தால் எல்லாம் வெவ்வேறாக தெரியும். மரணம் நெட்டையிலும் இல்லை குட்டையிலும் இல்லை. நான்காவது, வலப்புறம் இருந்து 2ஆவதும் இடப்புறம் இருந்து 2ஆவதும் இரட்டை பிறவிகள் இருந்தாலும் சுவைத்து பார்க்கையில் 2ம் வெவ்வேறாக தெரியலாம். ஹெர்மாயினி அதை படிச்சு முடிச்சதும் ஒரு பெருமூச்சு விட்டா. ஆனாலும் அவன் முகத்துல புன்னகை பூத்து இருந்ததை பார்த்து ஹாரிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிரில்லியன்ட் அப்படின்னு சொன்ன ஹெர்மாயினி, இது மேஜிக் இல்ல, இது லாஜிக், இது ஒரு பசில். எவ்வளோ பெரிய மந்திரவாதிகளா இருந்தாலும் லாஜிக் இல்லைன்னா இந்த இடத்துலயே மாட்டிக்கிட்டு நிக்க வேண்டியதுதான். அப்போ நம்ம நிலைமை என்ன, அவ்வளோதானா? நிச்சயமா இல்ல அப்படின்னா ஹெர்மாயினி, நமக்கு தேவையானது எல்லாமே இந்த பேப்பர்லயே இருக்கு. இங்க மொத்தம் 7 பாட்டில்ஸ் இருக்கு. 3ல விஷம், 2ல வைன். 1 நம்மள பத்திரமா இந்த பிளாக் ஃபயர்க்குள்ள நுழைய உதவி செய்யும். இன்னொன்னு நம்ம பின்பக்கம் இருக்க பர்பிள் ஃபயர் வழியா பத்திரமா திரும்பி போக உதவி செய்யும். ஆனா எதை குடிக்கிறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடு. ஹெர்மாயினி அந்த பேப்பரை திரும்ப திரும்ப நிறைய தடவை படிச்சு பார்த்தா. அப்புறம் தனக்குள்ளேயே எதையோ முணுமுணுத்தபடி அதுங்களை சுட்டி காமிச்சபடி அந்த பாட்டில் லைன்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் நடந்தா. கடைசியா சட்டுன்னு கையை தட்டி உற்சாகமா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க இருக்கிறதுலயே சின்ன பாட்டில் தான் பிளாக் ஃபயர்க்குள்ள நுழைஞ்சு ஸ்டோன் அடைய உதவி செய்யும். ஹாரி அந்த சின்ன பாட்டிலையே உத்து பார்த்தான். இதுல இருக்கிறது யாராவது ஒருத்தங்க குடிக்கிறதுக்கு தான் போதுமானதா இருக்கும் போல, ஒரு மடக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னபடியே ஹாரி ஹெர்மாயினி முகத்தை பார்த்தான். எது பர்பிள் ஃப்ளேம்குள்ள நுழைய உதவி செய்யும் அப்படின்னு கேட்டான். இடது பக்கம் முனையில இருந்த வட்ட வடிவ பாட்டில ஹெர்மாயினி சுட்டி காமிச்சா. நீ அதை குடி, நான் சொல்றத கவனி. நீ திரும்பி போய் ரானை தூக்கிக்கிட்டு ஃப்ளையிங் கீ ரூம்ல இருந்து ஒரு ப்ரூம் எடுத்துக்கிட்டு டிராப்டோரையும் ஃப்ளஃபியையும் கடந்து போய் நேரா அவுலரிக்கு போய் ஹெட்விக் மூலமா டம்பிள்டோருக்கு உடனடியா செய்தி அனுப்பு. நமக்கு இப்ப கட்டாயம் அவர் தேவை. நான் எப்படியாவது கொஞ்ச நேரம் ஸ்னேப்பை சமாளிக்க பாக்குறேன். ஆனா அவரு கூட ஒப்பிட்டா நான் எதுவுமே இல்லதான். ஆனா ஹாரி, யூனோ ஹூ ஸ்னேப் கூட இருந்தா என்ன பண்ணுவ? அதிர்ஷ்டவசமா ஏற்கனவே ஒரு தடவை நான் தப்பிச்சிட்டேன்ல அப்படின்னு சொன்னபடி ஹாரி அவனோட நெத்தியில இருந்த தழும்ப சுட்டி காமிச்சான். அதே அதிர்ஷ்டம் எனக்கு திரும்பியும் உதவி செய்ய வாய்ப்பு இருக்குல்ல? ஹெர்மாயினிக்கு உதடு நடுங்குச்சு. சட்டுன்னு ஓடி போய் ஹாரிய தன்னோட 2 கைகளாலையும் கட்டி பிடிச்சுக்கிட்டா. ஹெர்மாயினி அப்படின்னு அவன் சொன்னப்போ, ஹாரி, நீ ஒரு மிகச்சிறந்த விசார்ட்னு உனக்கு தெரியுமா? உன் அளவுக்குலாம் நான் சிறந்தவன் இல்லை அப்படின்னு ஹாரி கொஞ்சம் சங்கடமா பதில் சொன்னதை கேட்டு ஹெர்மாயினி தன்னோட கைகளை விலக்கி அவன்கிட்ட பேச தொடங்கினான். நானா? புக்ஸும் புத்திசாலித்தனமும், ஆனா அதையும் தாண்டின முக்கியமான விஷயங்களும் இருக்கு. அதுதான் நட்பும் துணிவும். ஹாரி ஜாக்கிரதை அப்படின்னு அவ சொன்னதும், நீ முதல்ல குடி அப்படின்னு சொன்ன ஹாரி, எதை குடிச்சா எங்க போலான்னு உனக்கு தெளிவா ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டான். நிச்சயமா அப்படின்னு சொன்ன ஹெர்மாயினி ரவுண்ட் பாட்டிலை எடுத்து ரொம்ப நேரமா குடிச்சா. கடைசியா அவ உடம்பு ஒரு தடவை நடுங்குனதை பார்த்து, இது விஷம் இல்லைல்ல அப்படின்னு ஹாரி ரொம்ப பதட்டமா கேட்டான். இல்ல இல்ல, சும்மா ஐஸ் மாதிரி தான் இருந்தது. சரி நீ சீக்கிரம் கிளம்பு, அதோட சக்தி மறையறதுக்குள்ள. சரி, குட் லக், பத்திரமா போ, நீயும் கிளம்பு அப்படின்னு சொன்னபடியே ஹெர்மாயினி திரும்பி பர்பிள் நெருப்புக்குள்ள நடக்க ஆரம்பிச்சா. ஹாரி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இருந்ததுலயே சின்ன பாட்டில கையில எடுத்து கருப்பு ஜுவாலைகளை நோக்கி திரும்பி நின்னான். இதோ நான் வரேன் அப்படின்னு சொன்னபடியே அந்த பாட்டில்ல இருந்ததை ஒரே மடக்குல குடிச்சிட்டான்.
அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஐஸ் பாஞ்ச மாதிரி இருந்தது. அவன் அந்த பாட்டில கீழே வச்சுட்டு முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அந்த கருப்பு ஜுவாலை அவன் உடம்ப தொட்டு தழுவுச்சு. ஆனா அவனால எதையுமே உணர முடியல. சில வினாடிகள் நேரம் அவனுக்கு அந்த கருப்பு ஜுவாலையை தவிர எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அப்புறம்தான் அவன் உணர்ந்தான். அவன் மறுபக்கம் வந்துட்டான், அங்க இருந்த கடைசி அறைக்கு. அங்க ஏற்கனவே யாரோ இருந்தாங்க. ஆனா அது ஸ்னேப் இல்ல, அது வால்டமோர்ட்டும் இல்ல.